எல்லாம் வல்ல மாதொரு பாகனாக விளங்கக்கூடிய வேத நாயகி உடனுரை நஞ்சுண்டேச பெருமானுடைய அருட்கருணையினாலே இன்றைய தினம் சோமவார வழிபாட்டிலே சாத்திர நூல்களை அருளி செய்த நால்வர் பெருமக்களிலே உமாபதி சிவாச்சாரியாருடைய குரு பூஜையானது சமீபத்திலே 9/5 அன்று நடைபெற இருக்கிறது. இந்த அருளாளருடைய குரு பூஜையை நாம் சிந்திப்பது என்பது சாத்திர ஆசிரியர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு நன்றி கடப்பாடு ஆகும். இப்படிப்பட்ட அற்புதமான குரு பூஜை நாளிலே மைகண்ட சிவம் அருளிய சிவஞான போதம் என்று சொல்லக்கூடிய அந்த நூலுக்கு தலைமை நூலாக விளங்கக்கூடிய சிவஞான போதமானது அதை நாம் கற்கும் வகையிலே நமக்கு வழி நூலாக நமக்கு ஒரு சில நூல்களை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படி அந்த வழி நூல்களாக நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு நூல் இன்றைய தினம் உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் நமக்கு அருளி செய்யப்பட்ட அந்த வழிநூலிலிருந்து ஒரு சில பாடல்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது உமாபதி சிவாச்சாரியார் தில்லை மூவாயிரவர் என்று சொல்லக்கூடிய அந்தணர்களிலே ஒருவராக திகழ்ந்தார். இவருடைய பணியானது சைவ சமயத்திற்கு மிகவும் போற்றத்தக்கதாக அமைந்திருந்தது. இவர் சாத்திர நூல்களிலே சித்தாந்த அட்டகம் என்று சொல்லக்கூடிய 8 நூல்களை மிக அருமையாக செய்து கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த சித்தாந்த அட்டகமானது நாமெல்லாம் மிகவும் எளிமையான முறையிலே தெரிந்து கொள்வதற்காக மிக எளிய நடையிலே உமாபதி சிவாச்சாரியார் குறள் வடிவிலே அமைந்த திருவருட்பயன் என்கின்ற ஒரு நூலை அருளி செய்திருக்கிறார். இந்த திருவருட்பயனுக்கு ஆதாரமாக தேவாரத்திலிருந்து ஒரு சில பாடல்களை சாத்திர நூலுக்கு மேற்கோளாக உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து கொடுத்திருக்கிறார். அந்த வகையிலே அந்த நூலுக்கு தேவார அருள் முறை திரட்டு என்று பெயர். தேவார அருள் முறை திரட்டு என்று பெயர். இந்த தேவாரங்கள் கிட்டத்தட்ட 99 பாடல்களை கொண்ட ஒரு நூலை உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்திருக்கிறார். சாத்திர நூல்களை நாம் கற்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக
ஒரு சில தேவாரங்களை கொண்டுதான் நமக்கு விளக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட தேவாரங்கள் என்ன என்பதையெல்லாம் உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் இந்த 99 பாடல்களிலே அருமையாக நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார். அத்தனை பாடல்களையும் இன்றையெல்லாம் நாம் சிந்திப்பதற்கு நேரம் போதாது. திருவருட்பயனிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 10 தலைப்புகளிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு சில பாடல்களை நாம் விண்ணப்பம் செய்து உமாபதி சிவாச்சாரியாருடைய குருவர்களை நாம் பெற இருக்கின்றோம். இவருடைய வரலாறு மிகவும் பெருமை வாய்ந்த வரலாறு. கொற்றவன்குடியிலே ஒரு மடம் அமைத்து அந்த மடத்திலே தன்னுடைய மாணாக்கர்களுக்கு ஞான உபதேசம் செய்து வருகிறார். அப்பொழுது அந்த மடத்திற்கு இறைவனே ஒரு கடிதம் அனுப்பி பெத்தான் சாம்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு அடியாருக்கு தீட்சை செய்து கொடுக்குமாறு இறைவனே பணி